கிரியா பாபாஜி நம ஓம். ஆன்மீக அன்பர்களுக்கு நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கங்கள். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யோகியார் அவர்கள் நிகழ்த்திய ஒரு பேருரை. அதாவது அவர் மாநாடுகள் நடத்தி தான் எல்லாருக்கும் இனிஷியேட் பண்ணுவார். ஒவ்வொரு மாநாடு நடக்கும், அதுக்கு பின்னாடி இனிஷியேட் பண்ணுவார், எல்லாருக்கும் இனிஷியேஷன் கொடுப்பார். அந்த இனிஷியேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டில் அவருடைய ஸ்பீச் அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்போ தான் அவர் ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தமிழ் புலமையும் மொழி ஆளுமையும், த ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் எக்ஸ்பொனன்ஷியல் கிரேட், சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. மிக அருமையாக உரை நிகழ்த்துவார். அது தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மாறி மாறி பேசுவார். அந்த பேச்சாற்றல் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும். அது அவர் சித்தர்கள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். 11 சித்தர்களுடைய பாடல்களை நிறைய படித்து அதிலிருந்த கருத்துக்களை எடுத்து மக்களுக்கு, அதாவது அவருடைய ஆன்மீக அன்பர்களுக்கு நிறைய மாநாட்டில் பேசியிருக்கார். அது மாதிரி போகர் கருத்துக்களையும் அவர் நிறைய பேசுவார். அவர் இந்த வீடியோவில் அவருடைய பேருரையை நம்ம கேட்க போகிறோம். அவர் உரை நிகழ்ந்த உரையை நம்ம கேட்க போகிறோம். அதில் பிராணாயாமம் பண்ணால் என்ன பெனிஃபிட் அதையும் சொல்வார். சிவனை பற்றி பேசுவார். சைவ சித்தாந்தம், தமிழ் சைவ சித்தாந்தம் எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் மிக அழகாக பேசுவார். அந்த பேச்சாற்றல் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும். ஆகவே வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் யோகிராமையா அவர்கள், அதாவது எங்களது குருநாதர். நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க யோகியாரின் பேச்சை நாம் இப்பொழுது கேட்டு ரசிப்போம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். Divine Grace Thanks, Mahavatar Babaji. Divine Grace Thanks, Yogi Ramaya Ji. Devotees in the cause of yoga. The subject of today's talk is Tamai Priyo Siddhantam, Sina Shakaram and Nashi Nuni. That is the Chinese saltpeter, salt and the tip of the nose. பத்திரிகளா எப்படி அமைக்கின்றார் நம்முடைய சித்தர். சீன சாகரமும் நாசி நுனியும் மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறது போல் இருக்கல்லவா. வெகு விரைவிலே சித்தர் ஏன் அப்படியெல்லாம் போகநாதர் பாடிவிட்டு போனார் என்பது பார்ப்போம். ஒன்று நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்க சொந்த சரக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த கூட்டத்தில். நான் சொல்லுவதில் இமியளவாத நல்லதற்கு காணப்படுமாயின் அதற்கெல்லாம் மூலகாரன் உங்களுடைய சத்குருதேவர். அவர் அந்த 18 சித்தர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள், அவர்களை சேரும். தப்பு இருந்தால் அதுக்கு நாம் பொறுப்பாளி. My friends, even if you find even iota of good in what I have taught you in the asana classes and what I am going to tell you just now, it is all due to the grace of the great siddhas and supreme masters of yoga. And our master Kriya Babaji Nagaraj forms the climax of that tradition. So I have paid my humble homage to the great master before we venture to talk about this subject. நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் சித்தருடைய பாக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் உலகெங்கும் செய்கின்றோம். மலைநாட்டில மக்கள் தமிழை மறக்கக்கூடிய ஒரு காலம் ஏற்படுகின்ற காலத்தை பார்க்கும்போது தமிழன் என்ற முறையிலே ரத்தம் கொதிக்கின்றது. My friends, how can you afford to forget
the most ancient language the world has ever known, Tamil. A language which had a grammar of its own. When people are trying to lead a barbarous life, trying to eat raw flesh in different parts of the world, including the so-called Americas and Europe, we had a civilization in Tamil Nadu, India, which was based upon tasty, nutritious yogic vegetarian diet and yoga. And that is the civilization to which you belong to. That is the civilization to which all the world civilizations owes its existence, including one of the most ancient civilizations in the whole world, the Chinese civilization. உலகத்திலே மிக பிராதனமான நாகரிகம் தமிழ் நாகரிகம். அந்த தமிழ் நாகரிகத்தின் அந்த யோகத்தின் மூலம்தான் உலகத்திலே மிக பிராதனமான நாகரிகங்களில் ஒன்றாகிய சீன நாகரிகம் உருவாயிற்று என்பதை மிக அழகாக போகநாதருடைய இந்த செய்யுள் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இன்று பேசப் போகின்றோம். My friends, I'm not trying to exaggerate. Through Master's grace, I have spent years and decades on end in trying to study the works of the Siddhas, trying to do research work in this field. On the basis of archaeological evidence, on the basis of literary evidence, we are going to see today one of the most ancient civilizations in the world, perhaps the most ancient civilization after the Tamil civilization, is the Chinese civilization. That civilization owes its dynamic nature to this great Bohanada, one of the great 18 Tamil Yoga Siddhas who carried the message of Yoga Siddhantam to China. இப்படை நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும். ஆகவேத்தான் மிக அழகாக பாடினார்கள் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே. நீங்கள் எல்லோரும் அவசியம் இரண்டாவது அடியை சொல்ல வேண்டும். தென்னோடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னோடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னோடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. What does this mean? The great Yogi Shiva, whose religion, Shaivism, is the most ancient religion in the whole world, is referred to as the Lord of the southern continent, the lost continent of Comorin. The lost continent, which is called Lemuria, was a continent which consisted of peninsula of India, South Africa, South America, Australia and Sri Lanka. ஆண்மனையர்கள், நீங்கள் எந்த கலாச்சாரத்தைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் எந்த நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள்? உலகத்திலே மிக பிராதனமான நாகரிகம் தென்னாடு என்று சொல்லும் பொழுது தட்சிண காண்டமாகிய அந்த குமரி காண்டத்தை குறிப்பிட்டார்கள். அந்த தென்னாட்டினுடைய சிவன் எந்நாட்டவர்க்கு நிறைவா என்று சொல்லுகின்றது அல்லவா இந்த வாக்கியத்திலே? அது முழுக்க முழுக்க உண்மை. நாங்கள் 1954 இருந்து பல நாடுகளிலும் பிரச்சாரம் செய்து ஒவ்வொரு நாட்டிலும் சைவ சமயம் திகழ்கின்றது என்று சொன்னால் முழுக்க முழுக்க உண்மையை அடிப்படையாக வைத்துக் கொண்டே நம்முடைய சைவ பெரியார்கள் அத்தகைய ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்க வேண்டும். This simple statement which you find, this is how we start praying to the great Lord Yogi Shiva. And he says, Yogi Shiva, the Lord of the southern continent, is the Lord of all continents. My friends, this is not a hypothetical statement coming from the mouth of a boasting Hindu and a boasting Tamilan, but it is based upon archaeological evidence. தென்னாடைய சிவன் எந்நாட்டவர்க்கு இறைவனா? நிச்சயமாக இறைவன் என்பதை சுட்டி காட்டுகின்றது நாங்கள் செய்த ஆராய்ச்சியினுடைய விளைவு. உதாரணமாக அமெரிக்காவிலே நீங்கள் எல்லோரும் சிவப்பு இந்தியர்களுடைய நாகரிகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். You might have heard about the great civilization of the American Red Indians. Long before the white people could migrate to that continent and make it their own, we had a civilization in the Americas, both North America and South America, which is far more ancient than the so-called European civilizations that flooded that great continent. And those people are called the Red Indians, because they had the beautiful red color of Yogi Shiva. The word Shiva itself is derived from the word Shivapu, means red. நீங்கள் எல்லோரும் சைவ சமயத்தை பின்பற்றினால், நீங்கள் எல்லோரும்
அந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்ற வாசியோகத்தை பின்பற்றினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிவப்பு கிடைக்கும். எவ்வளவுக்கு வாசியோகத்தை செய்கின்றீர்களோ அவ்வளவுக்கு உடம்பில் இருக்கின்ற நல்ல ரத்தம் பெருக பெருக உங்கள் வாயிலெல்லாம் அழகான ஒரு சிவப்பு நிறம் காணப்படும். உதடுகளெல்லாம் ஒரு சிவப்பு நிறம் காணப்படும். கண்ணத்திலெல்லாம் சிவப்பு நிறம் காணப்படும். விரல் நுனிகளிலும் கால் விரல் நுனியிலும் கைவரல் நுனியிலெல்லாம் சிவப்பு தாண்டமாகும். ஆகவேத்தான் சிவனை சிவப்பு என்று சொன்னார்கள். சிவப்பிலிருந்து வந்ததுதான் சிவன். எவ்வளவுக்கு நீங்கள் சிவ வாசியோகத்தை செய்கின்றீர்களோ அவ்வளவுக்கு சிவப்பு தாண்டவமாடும். அதைத்தான் மிக அழகாக திருஞான சம்பந்தர் பாடுகின்றார். செந்துவர்வாய் உமை மங்கன் திருவாலவாயான் திருநீரே. How beautifully they describe Uma Devi, the Shakti of Yogi Shiva, in this great song of Jnana Sambandha. A lady who had tomato red lips. How did she get it? By getting lipstick from your stores? How did she get it? By painting your nail polish? No, my friends, by practicing pranayama. This is very important. I'm not trying to say you should not be beautiful. Understand one thing which I'm trying to emphasize. God is beauty, beauty is God. To manifest this beauty in action is to worship God. ஆண்டவனை எப்படி அழகாக நாம் வழிபடுகின்றோம். அழகே தெய்வம், தெய்வமே அழகு என்று பறைச்சாட்டுகின்றது சைவ சித்தாந்தம். நீங்கள் உள்ளும் புறமும் அழகாக இருக்க வேண்டும் என்பதை தான் சொல்லுகின்றது சைவ சித்தாந்தம். அதை விட்டு கணபதி கோயிலுக்கு போறதுக்கு நேரமா இருக்கு கிடையாது. திரைப்படம் பார்க்கத்தான் நேரம் இருக்கு. திரைப்படம் பார்க்க போகும்போதே வழியில போய் பாடுபட்டு தேடி சம்பாதித்த படத்தெல்லாம் செலவழித்து ஒரு பூச்சு வாங்க வேண்டியது. இந்த செவத்தல வெள்ள அடிக்கிற மாதிரி உதட்டுல பூச வேண்டியது, விரல் எல்லாம் பூச வேண்டியது, கண்ணத்துல எல்லாம் பூச வேண்டியது. பார்த்தா தென்னாலிராமன் கூத்தான்னு தோணும். அது மட்டும் கிடையாது. இப்படி எல்லாம் திரைப்படத்தை பாட்டு விட்டு தன்னானா பாட்டெல்லாம் போட்டுவிட்டு உங்க பாட்டெல்லாம் உங்களுடைய படம் எல்லாம் தன்னானா போட்டு வீட்டுக்கு வந்து தூங்குங்க. தூங்கி காலையில எழுந்துருங்க. இந்த பூச்செல்லாம் கீழே படிஞ்சு கிடக்கும். அது முகத்துல போய் பாருங்க, அந்த இதுல கண்ணாடியில இது பேயா மனிதனானு தோணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பூச்சை போடுகின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வியாதி பெருகும். செந்து ஒருவாய் உமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. அத்தகைய அழகை எப்படி பெற்றார்கள் நம்முடைய உமாதேவி தெய்வத்தாய்? வாசியோகத்தின் மூலம். வாசியோகம் பிராணாயாமத்தை செய்ய செய்ய இயற்கையான அந்த சிவப்பரத்தம் பெருக பெருக உள்ளும் புறமும் அந்த அழகு தோன்றும். ஆயுள் பருந்தம் அவங்களுக்கு அந்த அழகு வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் கட்டாயமாக பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். If you really want to be beautiful, you're beautiful that can withstand the ravages of years. You're beauty which you're going to enjoy right up to the last moment, my friends. You must practice pranayama, the breathing technique. That is the reason why we place so much emphasis upon that particular point. When you try to do that, you really become beautiful. And that is exactly the beauty that is found in the American Red Indians. அந்த சிவப்பு இந்தியர்களை போய் பாருங்கள். உங்களுக்கு இருப்பது போல ஒரு ரோமம், உங்களுக்கு இருப்பது போல ஒரு சர்மம், உங்களுக்கு இருப்பது போல ஒரு தோற்றம். ஆகவே இந்த மக்களை சைவ சித்தாந்த ரீதியிலே தோன்றினவர்கள் என்று சொன்னால் மேய்ச்சல் சொல்லும் ஒரு சொல் ஆகாது. தோற்றத்திலே சைவர்களாக தோன்றுகின்றார்கள் அவர்கள். By the very appearance they seem to be descendants of the great Dravidian Tamil race. And in that race you find exactly the same features as we are having it. Not only that, there's another remarkable evidences to prove that they belong to the great Shaiva Siddhanta tradition. Friends, on the way to India, I happened to visit Stockholm in Sweden, where I delivered a series of lectures and conducted some classes. And there they established a museum in which they gathered remarkable evidences of the ancient people from different parts of the world, including India, North America,
and I found a series of pictures of these American Red Indians. And there were pictures of Indians, not only pictures of Indians from India, they tried to migrate and they tried to go via China, Mongolia, via Russia. There is evidence of the American Red Indians having passed through Russia. And pictures of those Indians from the Russian Siberian region were put up in that Swedish museum. Then they came by this famous close proximity as a result of the ice freezing up. They could easily cross with the help of reindeers down into Alaska, down into Canada, and then down into the United States of America and South America. நான் வெறும் கட்டுக்கதையாக சொல்லவில்லை, உங்களை ஏமாற்றுவதற்காக சொல்லவில்லை. சரித்திர ஆராய்ச்சியினுடைய முடிவு இது. விரைவில் பார்க்க போகின்றீர்கள். போகநாதர், காலங்கிநாதர், கருவூரார் போன்ற பெருமக்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை சீன நாட்டுக்கும், சீன நாட்டு வழியாக மங்கோலியாவுக்கும், மங்கோலியா வழியாக சைபீரியாவிலும், சைபீரியாவிலிருந்து வழியாக அலாஸ்கா, கனடா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா முழுவதிலுமே நம்முடைய சைவர்கள் சென்று சைவ சித்தாந்தத்தை பரப்பினார்கள் என்ற அத்தாட்சி நான் எங்கு கண்டேன்? ஸ்வீடனிலே காணப்படுகின்ற அந்த பொருட்காட்சி சாலையிலே. So my friends, you should be proud of belonging to this great tradition of Tamil Kriya Siddhanta. நண்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, வீடியோவை முழுசாக ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோகியார் அருமையாக பேசியிருப்பார். இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. ஆகவே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக தேவை. இந்த மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் நிறைய வர இருக்குது. திருத்தல வரலாறுகள் எல்லாம் இன்னும் நிறைய வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஆகவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகியார்.